கொல்ல மாட்டேன். நான் உன்னை கொல்ல மாட்டேன். நீ அவ்வளோ ஈஸியாலாம் சாகக்கூடாடா. நான் தனியா இருந்து எவ்வளவு துன்பப்பட்டனோ அதே மாதிரி நீ உன் பிள்ளைகள் இல்லாம தனியா இருந்து கடைசி காலம் வரைக்கும் துன்பப்பட்டு சாகிறத நான் பார்க்கணும். நான் பார்ப்பேன். இவ்வளவு காய்ச்சி கொண்டிருக்கிறேனே, நான் யாருன்னு தானே பார்க்கிறேன். 20 வருஷத்துக்கு முதல் ஒரு புள்ளைய ரேப் பண்ணிட்டான்ன்றதுக்காண்டி ஒரு பணக்கார விட்டு நாயை காப்பாத்துறதுக்காக நீ பண்ண போலி என்கவுண்டர் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுல செத்த அந்தோணி ராஜ் அது என்னோட அப்பா தான்டா. நீ செய்தது போலி என்கவுண்டர் தெரியாம அதை உண்மை என்று நம்பி என் அம்மா கிணத்துக்கு குதிச்ச. அப்ப எனக்கு 6 வயசு. நான் கிணத்துக்கு வெளியில நின்று கொண்டு அம்மா வருவா. எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்த தெரியுமா உனக்கு? உங்களுக்கெல்லாம் ஒரு கேஸ் முடிச்சா உங்களுக்கு ப்ரமோஷன், காசு, நல்ல லைஃப் அண்ட் செட்டில் ஆயிடுவீங்க. ஆனா உங்களால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் தானே. அப்ப அவங்களோட நிலைமை என் அப்பா மட்டும் இருந்திருந்தா நானும் உன்ற புள்ள மாதிரி ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பேன். எந்த தப்புமே பண்ணாத என் அப்பா வேண்டா கொண்ட அப்ப யோசிச்சேன். சின்ன வயசுல இருந்து நான் ஒவ்வொரு நாளும் அணுவா அனுபவிச்ச அந்த வழிய உனக்கு கொடுக்கணும். அதான் பிளான் பண்ணி இந்த மகளை அவங்களோட கேங்ல சிக்க வச்சேன். நீங்க சுயநலத்துக்காக பண்ற தப்பு உங்களுக்கு யாருண்டே தெரியாத ஒருத்தன் வாழ்க்கைய தலைகளா புரட்டி போட்டுருமன்றது. நீங்களும் ஒரு பாதிக்கப்பட்டவனா மாறிக்கதாண்டா உங்களுக்கு புரியும். என்ன நீங்க
தம்மாடி நிக்கிற எங்கடா அவன்? எங்கடா நிற்கிறேன்? அவள் வந்துட்டாள்டா. டக்குனு வாரியா? டே அவன் நிக்கட்டும்டா, நான் வரேன். அப்படியாடா? சரி, ஓகே ஓகேடா, நான் பார்க்குறேன். வேற ஒருத்தர வரையிலையா? ஏன் தனியாக இருக்க பயமா இருக்கா? இல்ல கேட்டேன். வீட்டுல எங்கட கூட தான் பிரச்சனை இல்லை, பயப்படாம இருங்க. வீட்டுல ஒருத்தரையும் காணையில. வருவாங்க, வந்துருவாங்க. இப்போ போனவங்க. ஓகே சரியா, நான் ஃபஸ்ட்டும் போட்டு வரட்டா? உங்களோட ஃபோன் இருக்கா தாரீங்களா? பேலன்ஸ் இல்ல. கொஞ்சம் இருங்க தாரேன். இந்தாங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. ஹலோ ஹலோ மச்சான், அவள் மிஸ் ஆகிட்டாள்டா. தம்மாயிரு, என்னாச்சுடா? போனை குடிச்சு தொலைச்சிட்டேன்டா. என்ன பார்த்தாலும் தெரியா? நீ பார்க்குற வேலை மாதிரி இருக்கு. தண்ணி தர, நான் வரேன். ஓகேடா, நான் பார்க்குறேன்டா. மச்சாண்டி, அவள் மிஸ் ஆகிட்டாள்டா. என்ன செஞ்ச நீ? அவளை விட்டு பிடிக்கிட்டு அறுந்து நீ. சரி, வையோக்கா. சரிடா. மச்சான், அவன் மார்க்கெட்டில் தான் நிற்கிறான். அங்க என்னடா செய்து கொண்டு இருக்கியா? அவன் இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறான். அண்ணா உங்களோட ஃபோன் இருக்கா தாரீங்களா? ஒரு கால் மெசேஜ் தரேன். ஒரு கால். இந்த முன்னாடி கத்துறேன். ஆட்டமா காட்டுற. அப்படியே ஓடுறா நாய். என்ன மச்சான், போட்டுருவானோடா? நான் சொன்ன கேட்க மாட்டேன், நீ போய் சொல்ல போ. சரி, நான் சொல்லி பார்க்குறேன்டா. என்னடா மச்சான், அவசரப்படாதா? அதை செய்யலாதா? தம்மாயிரு, இந்த நேரத்தில் வந்து எங்கட போட்டுருவான். வேறு வழி தெரியாது.
எல்லா பொண்ணுங்களும் அதுங்களா செத்து போச்சுடா. இது ஒன்று தான் என் கையால் போக வேண்டியது இருந்திருக்கு. அண்ணா நீ எங்கடா இங்க? நீ தேவையில்ல பிரச்சனை சிக்க போற, போயிடுறா. அண்ணா நான் ஒன்று சொல்றவளங்க உண்டு அவளா நம்பினா நாயே. நான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் நீ எப்படி நான் செய்வேன். எல்லாம் போச்சு. அம்மா அப்பா இருந்ததா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? எல்லாம் என்னால எவ்வளவு நாளா நீ எப்படி ஏமாத்தி? அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உங்களோட நல்லா தானே இருந்தாங்க. அம்மா அப்பா இல்லையன்றதும் சித்தப்பா கூட நாயை தானே மாத்தா. அப்பதான் நான் நினைச்சேன் இந்த உலகத்துல நல்லவனை வாழ்றதான் கஷ்டம், கெட்டவனா ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலான்னு. அப்ப முடிவு பண்ணண்டா, இங்க காசு இருக்கிறவன தானே இந்த உலகம் மதிக்கும். காசு இருக்கிறவன் இல்லாதவனை பயன்படுத்துவான், காசு இல்லாதவன் நமக்கு ஒரு காலம் வராதான் ஏங்கிட்டு இருப்பான். என்னால அது மாதிரி வாழ முடியாதுடா. அதான் விநாயகர் சேர்ந்து ஏஜென்ட் பார்த்து காசு உழைச்சேன். பணத்தை வரலாம் சித்த படிச்சு வெளியே திருத்தினா இந்தா இவ்வளோ மாதிரி செத்து போன எல்லா வீட்டு பொண்ணுங்களும் பணக்கார வீட்டு பொண்ணுங்க தான். அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இருந்தேடா பிரியசனம். அந்த பணம் அவங்கள காப்பாத்துச்சு என்கிட்ட இருந்து. நான் இன்னொரு தம்பி என்ன கூட்டி பார்க்க மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன். அண்ணா வேணும் அண்ணா, என் போன தந்துடுறா. ஆடா போன தாடா போடா ஆடா தந்துடுறா. போடா போ. போன தாடா. போத்தா அவன் வந்தான்டா. கொண்டுடியடா அவனை மயிறு. கொஞ்சம் மட்டும் தான் விக்ரம போட்ட மாதிரி இவரை போட்டுப்பாங்கடா. எல்லாம் நீ பாக்குற வேலை பகரம் வரும் மயிறு மாதிரி. தாய் என்ன மாட்டி விட்டான். டேய் போலீஸ் வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. அவங்களோட பிளான் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்கள் அடுத்து என்ன செய்யலாம் மட்டும் பார்க்கலாம். ஷிட், இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைச்சிருக்கு, போகலாமா? டேய் நிலப்பாடு முதல் மாதிரி இல்லை. நாங்கள் 3 பேர் ஒரே இடத்துல இருந்தால் இப்படியும் சிக்குவோம். நீ எங்களோட பழைய குடோனுக்கு போ. நான் அங்கே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு அங்கே இரு. நான் இங்கே எல்லாம் முடிஞ்சோன்னு கூப்பிடுறேன். வெல்கம். ஓகே சரி மச்சி. எங்க மத்தவங்க? இவ்வளோ நாளும் நடிச்சு ஏமாத்திட்டல. ஓ எல்லாம் உங்க பிளான் தானா? யாரா நீங்களா?
நேரம் போத தைரியம் இல்லாம பொம்பளை வச்சு வரல. இங்க பாரு, அவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்லித்தான் எல்லாம் அவன் செய்தான். நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒண்டா படிச்சான். இப்பதான் ரீசெண்டா மீட் பண்ணினது. சின்ன வயசுல அவன் எந்த நிலைமையில இருந்தானோ அந்த நிலைமையில நான் இப்ப இருக்கிறேன். என்ற இந்த நிலைமைக்கு காரணம் நீ. என்ற வழி என்னண்டு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் இவனை வச்சு நான் உன்னை தூக்கினேன். எங்க அப்பா செத்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். நான் எங்க அப்பா தம்பி 3 பேரும் நல்லா தான் இருந்தோம். என் தம்பி வெளிநாடு போக ஆசைப்பட்டான். அப்பா அங்க இங்கன்னு கடன் வாங்கி ஒரு ஏஜெண்டை பிடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். அங்க போய் 10 நாள்ல செத்துட்டான்னு மட்டும்தான் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல கடன்காரங்க வந்து நின்றாங்க. அந்த தொல்லை தாங்க முடியாம அப்பா அப்பதான் எங்க தம்பியை வெளிநாட்டுக்கு அனுப்பின ஏஜென்ட் ஆரண்டு தேடினேன். அது நீ என்ன கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் உன்னோட க்ளோஸா பழகுற மாதிரி நான் நடிச்சேன். ஆனா என்ன, இவ்வளோ பொண்ணுங்களை ஏமாத்துற நீ கடைசியில என்கிட்ட ஏமாத்திட்டியே. நீ எல்லாம் வாழ தகுதி இல்லாதவன். உன்னை கொண்டாதான் 2 வழி தீரும். அவனை போடு. இதை நீ செய்தால் தான் சரியா இருக்கு. நீ அவனை போடு, இதை நான் பார்த்துக்கொள்றேன். இந்த உலகத்தில் தப்பு பண்ணுற எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது கிடையாது. ஏதோ 1-2 பேருக்கு தண்டனை கிடைக்கிறதுக்காக இந்த உலகம் நல்லா மாறிட போகிறதும் கிடையாது. 199% கெட்டவங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் சாவுறானுங்க.